ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய பட்ஜெட் வந்து இன்றைக்கி தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர்த்துக்கு வந்து வேலை வாய்ப்புகளும் நிறைய தொழிற்சாலைகள் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து நிறையா நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 5 ஸ்டேட்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மினரல் காரிடார், அதாவது கனிம காரிடார் அப்படிங்கிற ஒன்றை அமைக்க போகிறோம் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் கூட்டத்தொடரில் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து அமைய போகுது. இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம், ஒடிசா இதில் எல்லாத்தையுமே வந்து மினரல் காரிடார் வந்து அமைக்க போகுது. மினரல் காரிடார் அதாவது கனிம வழித்தடம் அப்படிங்கிறது என்னென்னா, பொதுவாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற கனிமங்களை எடுத்து அங்கே வந்து அதை சுத்திகரிக்கிறதுக்கு உண்டான ஆலைகளை அமைச்சு அது வந்து எந்தெந்த ஆலைகளுக்கு தேவைப்படுதோ அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து கனிம காரிடார் அப்படின்னு சொல்கிறோம். இதுபடி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மைனிங் ஹப்ஸ், அதாவது சுரங்கங்களை வந்து ஃபஸ்ட்டு அமைப்பாங்க. அந்த சுரங்கங்கள்லேருந்து எடுக்கிற கனிமங்களை சுத்திகரிக்கிறதுக்கு, அதாவது ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆலைகள், தொழிற்சாலைகளை வந்து அமைப்பாங்க. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து அந்த பகுதியில் ஏற்படுத்தி தரும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து R&D அப்படின்னு சொல்கிற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சி மையங்களை வந்து அமைப்பாங்க. இங்கே வந்து நிறையா பொறியாளர்களுக்கு, அதே மாதிரி நிறையா வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரக்கு போக்குவரத்து, அதாவது இப்படி எடுக்கிற கனிமங்களை வந்து ஏதோ ஒரு பக்கம் வந்து கொண்டு போய் எந்தெந்த ஆலைகளுக்கு தேவைப்படுதோ அங்கே கொண்டு போய் சேர்த்தணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரிவான ஒரு பெரிய சாலை போக்குவரத்தையோ இல்லை வந்து ரயில் போக்குவரத்தையோ வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதனாலையும் வந்து நிறையா வளர்ச்சிகள் வந்து ஏற்படும். ஏன் தமிழகத்துக்கு இந்த காரிடார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, தமிழகம், கேரளா, ஒடிசா, ஆந்திரா இந்த பக்கத்தில் இருக்கிற கடற்கரையில் இருக்கிற மணலில் வந்து அதிகமாக மோனோசைட் அப்படிங்கிற ஒரு அபூர்வ கனிமங்கள் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செமிகண்டக்டர் அப்படிங்கிறத தயாரிக்கிறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 40,000 கோடி ரூபாய் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குண்டான அமௌண்ட்டும் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மினரல் காரிடார் இது இப்போ எல்லாமே வந்து நம்ம சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது இறக்குமதி செஞ்சிட்ருக்கோம். அந்த இறக்குமதியை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தோட கடலோர மாவட்டங்களில் கனிம சுத்திகரிப்பு ஆலைகள் அமைக்கிறதுனால ஆயிரக்கணக்கானவருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதாவது கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்த்துக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன்கள், லேப்டாப்புகள், அதுக்கப்புறம் வந்து சோலார் பேனல்கள் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் வந்து தமிழகத்திலேயே வந்து நம்ம எடுத்துக்க முடியும். எதையுமே வந்து சைனாலேருந்தோ இல்லை வந்து வேறு கண்ட்ரீஸ்லேருந்தோ வந்து இம்போர்ட் பண்ணாமல் எல்லாமே வந்து நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழகத்துக்கு இந்த பட்ஜெட்டில் கிடைச்சிருக்க ஒரு அரிய வாய்ப்புனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரயில் போக்குவரத்தாகட்டும், சாலை போக்குவரத்தாகட்டும், இதனால் வந்து நிறையா டெவலப்மெண்ட் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.